புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஞான நெருப்பாக நின்று விளக்கிய பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு. அவர் உறங்கி கிடந்த இந்தியர்களை தட்டி எழுப்பி அவர்கள் தூக்கத்தை கலைத்து, நீங்கள் இப்படி தூங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி ஞானமடைய முடியும் என்கிற நோக்கத்தில் அரைஸ் அவே என்று முழங்கினார்கள். எழுமின் விழுமின் என்று அதை மொழிபெயர்த்தார்கள். இந்த அருமையான சிந்தனையை இன்று மீண்டும் நம்முடைய முன்பு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நான் மனம் திறந்து சொல்வதென்று சொன்னால், காலையில் தூக்கத்திலிருந்து பல பேர் விழித்து விடுகிறார்கள். ஆனால் தூக்கத்திலிருந்து விழித்த பிறகும் தங்கள் கனவுகளிலிருந்து விழிப்பதில்லை, தங்கள் மயக்கத்திலிருந்து விழிப்பதில்லை, தங்கள் அறியாமையிலிருந்து விழிப்பதில்லை. இப்படி பெருவாரியான மக்கள் கண் விழித்த பிறகும் வேறு ஒரு கோணத்தில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு செயல் செய்கிற போது இதை ஏன் செய்கிறோம் என்று தெரிந்தால் விழித்திருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு சொல் சொல்லுகிற போது இதை ஏன் சொல்லுகிறோம் என்று புரிந்து சொன்னால் விழித்திருக்கிறோம் என்று பொருள். எந்திரம் மாதிரி, ரோபோ எந்திரம் மாதிரி பழக்க தோஷத்தாலேயே பேசுவது, பழக்க தோஷத்தாலேயே பல காரியத்தை செய்வது, இது நல்லதாக இருக்குமா என்பதை நாம் முதல்ல யோசிக்கணும். சார், எனக்கு தெரிந்து ஒரு ஆசிரியர், அவர் எது சொன்னாலும் குட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது சொன்னாதான் பள்ளிக்கூடத்தில் குப்பை கொட்ட முடியும். எது சொன்னாலும் குட் குட் அப்படிம்பார். ஏன்னா பையன் ஏதோ உளருவான், குட் அப்படின்னு சொல்லியே பழகிட்டார் அவர். சார், அவருக்கு காலையில் ஒரு நண்பர் போன் பண்றார். அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸை காலையில் 6 மணிக்கு கம்யூனிகேட் பண்றார். அவர் இறந்து போயிட்டார், குட் அப்படின்ற. சார், அவரை எடுக்க போறாங்க, வெரி குட். அவருக்கு நான் என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், இப்ப குட் சொல்லலாமா வெரி குட் சொல்லலாமா தெரியல. அங்கேருந்து அவர் கேட்கிறார், சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஏன் சார், அவர் செத்து போனதுக்கு யாராவது குட்டு சொல்லுவாங்களா? அவர் செத்து போனது குட்டுன்னு சொன்னா அவர் இருந்தது பேடுன்னு தானே அர்த்தமாகும். ஆனா அப்படி எல்லாம் யோசிக்கல. நம்ம பழக்கத்தினாலே சில சொற்களை சொல்றோம், பழக்கத்தினால சில காரியங்களை பண்றோம். மன்னிச்சுக்கங்க, சாமி கும்பிடுவது உட்பட பழக்கத்தால் செய்யறமே ஒழிய அதை உணர்ந்து செய்யறது கிடையாது. இது ரொம்ப சிக்கலான விஷயம். இதை எதனால செய்யறோம், அதனுடைய விளைவு என்ன, அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, நாம இப்படி பேசலாமா பேசக்கூடாதா, இது அவசியமா அவசியம் இல்லையா? நீங்க மனம் திறந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கும். இந்த மதம் பிரச்சாரம் பண்ற எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்க, கடவுள்ங்கிறது ஏதோ ஒரு அற்புதத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க லைஃப்ல ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா, ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா, அப்பதான் நீங்க கடவுளோடு தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பேசுவாங்க. உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா, நான் போய் சாமி முன்னாடி நின்று அந்த பூ தொப்புன்னு விழுந்தது, அது உன் தலையிலேயே விழணும்னு அதுக்கு ஆசை, அது முடியல தரையில விழுந்தது, அவ்வளவுதான். ஏங்க, ஆணில பூ வச்சா விழாத? நான் போய் நின்ன பாருங்க, அந்த பூ அப்படியே விழுந்தது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. பூவுக்கு தாண்டா புல்லரிக்கணும், உனக்கு எதுக்குடா புல்லரிக்கணும்? அதான் ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது. அதாவது இவருக்கு அதிசயத்தை நடத்திக்கிட்டே இருக்குது கடவுளோட வேலை. அப்ப கடவுளுக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுத்துருக்கான் பாருங்க. இவனுக்கு டெய்லி அதிசயத்தை காட்டி, நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு இவனுக்கு நிரூபிக்கணும். அவருக்கு ஒண்ணு இந்த அதிசயங்கள் எல்லாம் காட்டி நிரூபிக்கணும் ஒன்னும் அவசியம் கிடையாது. ஆழமா சிந்திச்சு இறை என்ப சார், தினம் நாம உயிரோடு இருக்கிறோமே, இதை விட பெரிய அதிசயம் இருக்கா? கடவுள் அதிசயம் தான் நடத்துறாரு. ஆனா அந்த அதிசயம் சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ மிராக்கிளா நடக்கணும் அவசியமே இல்ல. மூச்சு விடுறோம், நம்ம கிட்ட இருந்து வெளியில போன மூச்சு ஞாபகமா நம்ம மூக்குக்கு வருது. அது மறந்து போய் இன்னொருத்த மூக்குக்கு போச்சுன்னு வச்சுங்க, நிலைமை என்ன ஆகும்? அது கரெக்டா அதே ஓட்ட வழியா உள்ள வந்து மறுபடியும் டேங்னு உட்காந்துக்குது. நீங்க மூச்சை முயற்சி செய்யாம உட்காந்து பாருங்க, எந்த முயற்சியும் பண்ணாமையே பாருங்க, அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு திரும்பி அது பாட்டுக்கு மூக்கு வழியா வந்து அப்படியே உள்ள வரும். அது மாத்தி அடுத்த மூக்குல அட்ரஸ் தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, 7ஆம் நம்பருக்கு பதிலாக 8ஆம் நம்பருக்கு போய் நம்ம கதவு தட்டுற மாதிரி இன்னொருத்த மூக்குக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்க, கதை கந்தலா போயிடும். இப்ப இதெல்லாம் அதிசயம் இல்லையா? நான் ஒரு தடவை மலேசியால இருந்து விமானத்துல வந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு மத பிரச்சாரம் பண்ற ஒரு பெண்மணி, 29 வயசு இருக்கும், அது அவங்களே சொன்னது. இல்ல உனக்கு எப்படி அடுத்தவங்க வயசெல்லாம் தெரியும் நீங்க கேட்க கூடாது இல்லையா? அவங்களே சொன்னது. அவங்க அழகான பெண்மணி, இது நானே சொல்றது.
பக்கத்து உண்மையை பேசிடணும். பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க அந்த மலேசிய விமானத்துல பக்கத்து சீட்டு. அவங்களுக்கு தெரியுது நான் யாருன்னு தெரியுது. அவங்க மதத்தோட பிரசாரத்தை என்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெதுவா அதெல்லாம் சொல்லி உங்க லைஃப்ல அதிசயம் நடந்திருக்கா, அற்புதம் நடந்திருக்கா அப்படி மெதுவா ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொன்ன தெரியுங்களா, இந்த வர்மா இந்த விமானம் அந்தரத்துல பறக்குது அதுவே பெரிய அதிசயம். அதை விட பாரு எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாரு, என் பக்கத்துல நீ வந்து உட்கார்ந்துருக்க. இதை விட முக்கியம் என்னன்னா என்னோட வர வேண்டிய மனைவி இன்னைக்கு வரல. இதை விட பெரிய என்ன அதிசயம் நடக்கணும், இதை விட பெரிய என்ன அற்புதம் நடக்கணும். என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. அம்மா நீ தான் குழந்தை மாதிரி பேசுற, கடவுள்லாம் ஏதோ மிராக்கிள் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற, அதெல்லாம் கிடையாதுமா. இறை என்பது இயற்கையின் குரல். அது ஒரு பூ பூத்தலை விட அழகான விஷயம் உலகத்தில் இருக்கிறதா? ஒரு பூ பூத்தலை விட கடவுளின் கையெழுத்து பூவில் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பூ மொக்க விழுந்து பூவாக வருகிற போது அதில் கடவுளின் கையெழுத்து போடப்படுகிறது. அப்படி ரசிக்கணும். பெரிய அதிசயம் நடந்தாதான் அற்புதம் நடந்தாதான் கடவுள்னு மதம் அந்த விஷயத்திலேயே பல பேர் மாயையில் சிக்கி இருக்கிறார். வாழ்க்கையுடைய நெறிமுறைகள் ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நமக்கு பாருங்க என்ன அவசரம். ஆர்வம் சொன்னார். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன தெரியும், திங்கத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது உண்டு, எவனுக்குமே திங்க தெரியாது. இந்த உலகத்துல எவனுக்கும் சரியா திங்க தெரியாது. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், மறுத்தா அதை பத்தி எனக்கு என்ன கவலை, எனக்கு 62 வயசு ஆச்சு, இனிமே யாரு கோவப்பட்டா எனக்கு என்ன. யாருக்குமே திங்க தெரியாது சார். ஒண்ணு இல்ல, நம்ம இலையில வைக்கிறாங்க இல்லையா, ஒரு பேசிக் விஷயம் உணவுல நமக்கு தெரியல. சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், கேரட் பச்சையா வெங்காயம் பச்சையா அதோட சாப்பிடக்கூடாது. நீங்க ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும்னு நினைச்சா சமைத்த உணவு தனியான நேரத்தில் சாப்பிடணும், சமைக்காத உணவு தனியாக. கேரட்டோ ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறோம்னா அதை சாப்பிட்டு 45 நிமிஷம் இடைவெளி குடிச்சுட்டு தான் அப்புறமா நம்ம சமைச்ச உணவுக்கு போடும். நம்ம அதை ஒரு நாள் கூட பின்பற்றதே இல்லை. சில பேர் சாப்பிட்ட உடனே 1/2 டஜன் வாழைப்பழத்தை அப்படியே உள்ள சொல்றான். எப்பா பழத்துக்கு ஆசிட் வேண்டாம்டா, பழம் ஜெரிக்கிறதுக்கு குடல்ல இருந்து வெளியே வர்ற அந்த வாயு அந்த அமிலம் தேவை கிடையாது. அது வந்து அந்த பழத்தை வீணாக்கிடும், புளிக்க வைக்கும் பழத்தை. நீங்க பழம் சாப்பிடுறியா, அது ஆசிடே இல்லாம டைஜஸ்ட் ஆகி வெளியே போகக்கூடியது, தனியா சாப்பிடணும். இது ஒரு பேசிக் விஷயம். பாருங்க 4000 5000 வருஷமா நம்மால் சாப்பிடுறான், இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரியலையே. இயற்கை உணவு அது தனியா இருக்கணும், செயற்கை உணவு அது தனியா இருக்கணும். அதையும் இதையும் கலக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கூட்டணி வச்சா உருப்படாது. இதெல்லாம் யோசிக்க நமக்கு தெரியல. பல விஷயம் நம்ம தெரிஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நமக்கு அது தெரியல. நான் கூட மதம்னாலே அதுல ஏதோ ஒரு அதிசயம் தான் சொன்ன பாருங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி மகர ஜோதி அப்படின்னு ஒண்ணு, சபரிமலைக்கு இங்க இருந்து எல்லாரும் கூட்டமா போயிட்டு அங்க ஒரு ஜோதி தெரியுது, அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். எப்பா தமிழ்நாட்டுக்குள்ள தன்னை நிரூபிக்கிறதுக்கு கேரளாவில் போய் ஒரு ஆளு தீபத்தை காட்ட வேண்டியிருக்கா, நான் தான் கடவுள்னு புரிஞ்சுக்கங்க காட்ட வேண்டியிருக்கா? ஆக்சுவலா மகர ஜோதிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தனுர் மாசம், மார்கழி மாசம், அடுத்தது மகரம் அடுத்த மாசம். தனுர்ல இருந்து மகரத்துக்கு சூரிய ஜோதி பெயர்கிறது. புது வருஷம், புது மாசம் பிறகுது. அது பெருசு இல்ல. தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு சூரியனுடைய போக்கு மாறுது. தென்முக செலவுல இருந்து வடமுக செலவுக்கு மாறுது. அந்த சூரியன் என்கிற ஜோதி தனுர் மாதத்திலிருந்து மகரத்துக்கு பெயர்வதை, அந்த சூரியனை கும்பிடுவதுதான் மகர ஜோதி வழிபாடு என்கிற உண்மையான வழிபாடு. இவன் அந்த மகர ஜோதியை கும்பிடணும் அப்படின்னு வச்சா அங்க மலையில சார் ஒரு ஜோதி தெரியுது. அது கேரளா எலக்ட்ரிசிட்டி போர்டு செய்யற வேலைடா. பாருங்க எவ்வளவு காலமா மக்களை நம்ம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். மதத்தின் பெயரால ஏமாத்தணுமா? நீங்க கடவுளை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான போதையை உண்டு பண்ணணுமா? அவசியம் இல்லை. கடவுளை நம்புவதற்கு அவனவனுடைய மெய்யுணர்வு போதுமானது. எந்த அதிசயமும் அற்புதமும் செய்து கடவுள் தன்னை நிரூபிக்க வேண்டிய பரிதாபமான நிலையில் இல்லை. தன்னை நிரூபிக்க வேண்டிய பரிதாபமான நிலையில் கடவுள் இல்லை. எவ்வளவு நம்ம கேவலப்படுத்துகிறோம் தெரியுங்களா? அப்போ ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு தூக்கம் மனித சமூகம் முழுவதையும் பிடிச்ச ஆட்டு. இப்போ நம்ம ஐயா சசி பெருமாள், மார்க்கண்டன் எல்லாரும் தான் மது ஒழிப்பு, அதாவது மது போதையிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு, நம்முடைய பரணி நடராஜருடைய முயற்சியில, முரளி அவருடைய முயற்சியில ஒரு விழிப்புணர்வு ஒரு அமைப்பு திறந்து வச்சுட்டு தான் வரும். பாருங்க, மது மக்கள் அடிமையா இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. குடிச்சவன் எவனும் நிதானமா பேசுறது இல்ல.
குடிச்சவன் எல்லாருமே உளறான். எல்லா சொற்பொழிவாளரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, குடிக்காமையே தலைவர் உளறான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. குடிச்சவன் கண்டிப்பா உளறான், அது ஒண்ணும் மாற்ற முடியாது. குடிச்சவன் உளறான், அவனுக்கு சுய அறிவு இல்லை, தெளிவில்லை. ஐயா, சேலம் ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறோம். இந்த படியிலேருந்து ஏறி வந்து ரயில்ல ஏறணும். தப தப தபன்னு 3 பேர் ஓடியாந்து ஏறணும், கடகடன்னு ஓடியாந்து ஏறணும். ரயில் புறட்டுச்சு, அப்படியே கத்திட்டு வந்து ஏறினவன் 2 பேர் ஏறிட்டான். ஒருத்தனுக்கு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்படி கீழே விழுந்த உடனே அந்த போர்ட்டர் அவனை எடுத்து நிறுத்தி, ரயில் போயிருச்சு, பரவாயில்லைங்க 3 பேர் ஓடியாந்தீங்க, ஏதோ 2 பேராவது ஏறிட்டான், நீங்க ஏறலன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, அடுத்த ட்ரெயின்ல ஏறுங்க. சும்மாரியா, நான் தான் போக வேண்டிய ஆளு, அவன் 2 பேரும் வழி அனுப்ப வந்தான். என்னத்துக்கு ஏறினான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு 2 பேரும் என்ன தள்ளி விட்டுட்டு ஏறி விட்டாருங்க. நான் சொன்ன வரும்போதே, டே சாரா கடைக்கு போயிட்டு வராதிங்க வராதிங்கன்னு சொன்னேன். இந்த 2 பையிலும் குடிச்சுட்டு போக வேண்டிய என்ன தள்ளி விட்டு நிக்க வேண்டிய இவனுங்க ஏறி போயிட்டான் சார் அப்படின்னு. இது விளையாட்டுக்கு சொல்லல, குடிச்சவனுக்கு இதை ஏன் செய்யறோம் என்னத்துக்கு செய்யறோம்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடிச்சவன் யாராவது தெளிவா பேசுவானா, தெளிவா ஒரு காரியம் செய்வானா? இது வெளிப்படையா நமக்கு தெரியுது, அவன் போதையில இருக்கான், குடிச்சிருக்கான், அதனால அவனுக்கு மயக்கம் இருக்கு, அவனுக்கு தெரியல தான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு தெரியலங்கிறான். இப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? இந்த நாட்டில் ஏன் முறையற்ற காம உணர்வு இவ்வளவு பெருகி இருக்கு? 5 வயசு பொன் குழந்தை சார், 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையோட ஒரு 42 வயசு ஆள் தவறான உறவு கொண்டிருக்கிறான். 5 வயசு குழந்தை, ஒரு மனசு வருமா? அந்த பிஞ்சு பிள்ளைய பார்த்தா யாருக்கா தப்பான ஆசை வர முடியுமா? குழந்தை. அப்போ ஒரு குழந்தைன்னு தெரியாம அவன் குடிக்காமையே தப்பா நடந்திருக்கிறான். குடிச்சிட்டு இல்ல, குடிக்காமையே தப்பா நடந்திருக்கான். எவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க முந்தா நாள் பேப்பர் பாத்தீங்களா? அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. யாருக்கு? அந்த ஆளுக்கு. அவன் ஒரு கோயில் குருக்கள். என்ன மதம், என்ன வழிபாடு, என்ன பூஜை? அவன் இவ்வளவு நாள் சாமி கும்பிட்டு அந்த அறிவு வந்திருக்குமா அவனுக்கு? எவ்வளவு காலம் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. பேப்பர் முந்தா நாள் பேப்பர் எடுத்து பாருங்க. 42 வயசுக்கு மேலான குருக்கள் 5 வயசு பொன் குழந்தை தப்பா நடந்திருக்கிறான். எவ்வளவு கொடுமை இது. 10 ஆண்டு சிறை கொடுத்திருக்கிறான், 10 ஆண்டு சிறை. அப்போ என்ன, அவன் குடிக்கல, குடிக்காமையே எப்படி அப்படி புத்தி போச்சு? அதாவது இந்த சப்ரஸ்ட் செக்ஸ், சின்ன வயசுல இருந்து வக்கரமான ஒரு செக்ஸ் அப்படியே மனசுல அழுத்தி 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 அது கீழே போய் அது எப்படி பிஹேவியரா வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவன் இதை முடிஞ்சு அரெஸ்ட் ஆகி வெளியே வரும்போது அவனுக்கு தெரியாதா, ஐயோ ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம தப்பா நடந்திருக்கிறோம், இது ரொம்ப யோசிச்சு பார்த்தா தப்பு, இதை செஞ்சிருக்க கூடாது. அவனுக்கே தோணுமா தோணாதா? ரைட், அவனுக்கே இது தப்புன்னு தெரியுது. வார்த்தையை கவனிங்க, அவனுக்கே இது தப்புன்னு தெரியுது, ஆனா அதை செய்யாம இருக்க முடியலையே. அப்போ ஏதோ ஒரு தூக்கத்தில் இருக்கிறான். இப்ப தூக்கத்தில் நீங்க ஏதாவது செஞ்சா தெரியுமா? தூக்கத்தில் ஒருத்தர் நடக்கிறாரு, ஏதாவது தெரியுமா? தூக்கத்தில் ஒருத்தர் வளர்றாரு, ஏதாவது தெரியுமா? தூக்கத்தில் எது செஞ்சாலும் யாருக்கும் தெரிய போறது இல்லை. அப்ப தூக்கத்தில் செஞ்சது அவனுக்கு தெரியாத மாதிரி அந்த கணத்தில் அவன் தூங்கி கொண்டிருந்தான். எது? அந்த கணத்தில் அவன் விழிப்படையாம அந்த காரியத்தை செய்யறான். இப்ப நான் சொல்ல போற செய்தி உளவியல் ரீதியாக ரொம்ப ஆழமானது. கண்ணை திறந்து விழிச்சுட்டதால நம்ம விழிச்சுட்டோன்னு பொருள் அல்ல. நம்ம எல்லாருமே ஒரு வகையான தூக்கத்தில் இருக்கிறோம். இப்படி இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். காலேஜில் படிக்கிற பசங்க, பள்ளிக்கூடத்தில் இப்ப பரீட்சைக்கு படிக்கிற பசங்க காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம் செட் பண்ணிட்டு படுப்பாங்க இல்லைங்களா? நைட் அலாரம் வைப்போம், காலையில எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல நாம அலாரம் செட் பண்ணுவோம். நான் அது ஒரு கல்லூரியில் பேசும்போது கேட்கிறேன், தம்பி காலையில எந்திரிக்கிறதுக்காக நீ அலாரம் செட் பண்ற 5 மணிக்கு, காலையில அலாரம் அடிக்குது 5 மணிக்கு கரெக்டா அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்ச உடனே இவன் திருப்பி அடிச்சுட்டான். இது அலாரத்தை இவன் திருப்பி அடிச்சுட்டான். அப்புறம் எப்படி அடிக்கும்? அது முதல் தடவை அடிச்சதே சிவபுண்ணியம். இப்ப 2வது தடவை அலாரம் அடிக்குமா? அடிக்கல. அது இவன் தூங்கிட்டான். தூங்கி 7:45 மணிக்கு எழுந்தோம். ஐயோ பாப்பா நான் பாரு படிக்க முடியல, வேணா போச்சு, பதறான். இத சொல்லிட்டு நான் காலேஜில் கேட்டேன், இரவு 10 மணிக்கு அலாரம் வைத்து விட்டு படுத்தவன் நான், காலை அலாரம் அடித்த போது அதை திருப்பி அடித்தவன் நான். இந்த 2 நானில் எந்த நான் நிஜமான நான்? அடிச்சது நான் தான், அலாரம் அடிச்சப்ப திருப்பி அடிச்சது நான் தான். 2மே நானா எப்படி சார் இருக்க முடியும்? 2 நான் தான். இந்த 2 நானில் எந்த நான் நிஜமான நான்? நான் ஒரு காலேஜில் பேசும்போது இதை கேட்கிறேன். ஒரு பையன் சொல்றான், நான் அவன் இல்லை. இதெல்லாம் இப்ப பசங்களுக்கு வாய் நல்லா வந்துருச்சு, நான் அவன் இல்லைன்னு பேச தெரியுது.
ஆனா ஆழமா யோசிக்கணும். 10 மணிக்கு அலாரம் செட் பண்ணது நான் தானே, காலம்பரை அடிச்சப்ப திருப்பி அடிச்சது நான் தானே. ஒரு வித்தியாசம். செட் பண்ண போது இருந்த நான், என் கான்சியஸ் மைண்ட், வெளி உலகத்துக்கு தெரிந்த மேல் மனம், அந்த கான்சியஸ் மைண்ட் அலாரம் செட் பண்ணிச்சு. காலையில நம்ம எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்து படிக்கலாம் அப்படின்னு இந்த லேசா விழிச்சிருக்கிற மனசு செட் பண்ணுச்சு. 5 மணிக்கு அலாரத்தை திருப்பி அடிச்சது பாருங்க, அது பாதி தூக்கத்திலிருந்து முழிச்ச மனசு அப்படியே செய்யுது. அது கான்சியஸ் மைண்ட் அல்ல, சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் 10 மணிக்கு படுத்து 5க்கு எந்திரிக்கலாம்னு முடிவு பண்ணுச்சு. சப்கான்சியஸ் மைண்ட் ஆனந்தமா தூங்கலாம், எந்திரிச்சு ஒன்னும் குடிமொழிக்கு போறது இல்ல, நல்ல நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மனசுல, ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிறதால அந்த மணி அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுட்டு படுத்துட்டான். இப்ப இந்த உலகத்துல கான்சியஸ் மைண்ட்ல நீங்க விழிப்பா இருந்தாலும் சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னென்ன தாட்ஸ் பதிஞ்சிருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குமே ஒழிய நீங்கள் கான்சியஸ் மைண்ட்ல பதிவு பண்ற விஷயங்கள் ஜெயிக்காது. நீங்க கான்சியஸ் மைண்ட்ல சொல்றீங்க, நான் நல்ல பையனா இருக்கணும், குடிக்க கூடாது, நான் தப்பு பண்ணக்கூடாது, நான் எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாத ஒரு அருமையான ஒரு நல்ல பையனா இருப்பேன், எல்லாம் கான்சியஸ் மைண்ட்ல எடுத்த முடிவு பலிக்காது. சப்கான்சியஸ் மைண்ட் லெவலுக்கு அது போனாதான் பலிக்கும். இதத்தான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகலன்னா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான்னு பொருள். அவனை தட்டி எழுப்பியவர்கள் தான் விவேகானந்தரை போன்ற, வள்ளலாரை போன்ற ஞானிகள். விழித்திரு 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 என்றார். அரைஸ், awake, விழிமின். இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல யார் தூங்கிட்டு இருக்கிறானோ அவனை தட்டி எழுப்புறாங்க. எந்திரிப்பா, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சா போறாது, மயக்கத்திலிருந்து எந்திரி. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சா போறாது, மயக்கத்திலிருந்து எந்திரி. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா, சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன பதிவா இருக்கோ இட் டிசைட்ஸ் யுவர் ஃபேட். அதுதான் உங்க வாழ்வின் விதியை நிர்ணயிக்கிறது. கான்சியஸ் மைண்ட்ல 1000 விஷயம் இருக்கலாம், சப்கான்சியஸ் மைண்ட் விடாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தனை படுக்க வச்சுட்டு மெதுவா ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். அப்படியே கூட்டிட்டு போயிட்டார் தூக்கத்துக்கு. ஏன்னா இதுக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் தேவையில்லை, சொற்பொழிவாளரே போதும். தூக்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா முடியும் இல்லையா? அவர் சைக்காட்ரிஸ்டும் கூட. எனவே எல்லா சொற்பொழிவாளர்களும் சைக்காட்ரிஸ்ட் அப்படி கூட வச்சுங்க. அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போனார். அவன் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு காரியம் பண்ணார், குறும்பா ஒரு காரியம் பண்ணார். தலகாணி இருக்கு இல்லைங்களா, தலகாணி எடுத்து அவன் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இது உன் காதலின்னார். சப்கான்சியஸ் மைண்ட் முழிச்சிருக்கும் ஆழ்நிலை தூக்கத்துல. ஆனா சைக்காட்ரிஸ்ட் சொல்ற எல்லாமே இப்ப வேதமா தெரியும். சும்மா ஒரு கல்லை கொடுத்துட்டு இது நவரத்னம்னா இறுக்கி பிடிச்சிருவான். ஏன்னா அவ கமாண்டுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு உணர்வு வந்துடும். தலகாணி எடுத்து கையில கொடுத்தார், இது உன் காதலின்னார். அந்த காதலியை கொஞ்சற மாதிரி கொஞ்சிக்கோ அப்படின்னார். அவன் கொஞ்சறான், தலகாணியை கொஞ்சறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரு, வேற விஷயம் பேசிக்கிட்டே அந்த தலகாணியை வாங்கி அந்தாண்ட வச்சுட்டார். ஆனா தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுங்களா? மறுபடியும் சரியாக 8:30 மணிக்கு நீ உன் காதலியை கொஞ்ச வேண்டும். எப்படி? அந்த தூக்கத்திலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். சரியாக 8:30 மணிக்கு உன் காதலியை மீண்டும் நீ சந்தித்து கொஞ்ச வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த தூக்கத்திலிருந்து மெதுவா தட்டி அவனை எழுப்பிட்டார். இவன் எந்திரிச்சான், இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமானார். ஒன்னும் தெரியாதுங்க, நான் பாட்டு தூங்கிக்கிட்டே இருந்தேன். தூங்கிக்கிட்டா இருந்தா இது பேசிக்கிட்டே இருக்கார். 8:30 மணி ஆகுது, வாட்ச் அந்த கடிகாரத்தில் 8:30 மணி அடிக்குது. சார் அப்படியே பரபரன்னு எந்திரிக்கிறான். என்னமோ இப்படி தேடுறான், அப்படி தேடுறான், அங்க தேடுறான், இங்க தேடுறான். இவர் கேட்கிறாரு, என்னப்பா தேடுறேன்? சுமாருங்க சார், சுமாருங்க சார். அவனுக்கு என்ன தேடுறோம்னே தெரியல, பரபரப்பா தேடுறான். அப்படி இப்படி தேடிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஷெல்ஃபுக்குள்ள வச்சு கதவை சாத்தியிருக்கார். அப்படியே நேரா போனான், அந்த கபோர்டை திறந்தான், அந்த தலாணி எடுத்தான், கட்டி அடைச்சு முத்தம் கொடுத்துட்டான். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டார், இப்ப நீ என்ன பண்ண? அவன் பார்க்கறான் தலகாணி. என்னன்னு தெரியலீங்க, அப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் அந்த விதைய போட்டுட்டேன். சப்கான்சியஸ் மைண்ட்ல விதை போட்டாச்சுன்னா நீ என்னதான் கான்சியஸ் மைண்ட்ல இருந்தா கூட உள்ளேந்து அந்த காரியத்தை அதை நடத்திடும். குடிக்கிறது இல்ல, தப்பு பண்றது இல்லைன்னு கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் பலிக்காது. சப்கான்சியஸ் மைண்ட் லெவல்ல அது போய் உட்கார்ந்தாதான் உங்களால் வாழ்வின் தோல்விகளில் இருந்து ஜெயித்து வெளியில் வர முடியும். அதைத்தான் எழுமின் விழிமின். அந்த தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வெளிவாடா அப்படிங்கிறாங்க. அது சுலபம் இல்லை, அது சுலபம் இல்லை. ஏன்னா அந்த லெவல்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா சார் நல்லதும் சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டா ரொம்ப பவர்ஃபுல். இப்ப நான் ஒரு ஓப்பன் சீக்ரெட் சொல்லட்டுமா?
ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டா, பிரச்சனை வரும்போதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன், கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டாங்க. இது ரெண்டையும் அப்படியே சம்பந்தப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் தனித்தனியா சம்பந்தப்படுத்திக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி வந்துட்டா, என்னமோ ஒரு நாள் கோவத்துல சொல்றா, பாருங்க ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். இவன் இருக்கணுமா இல்லையாங்கிறத பத்தி கவலையே கிடையாது. இவன் ஒப்புக்கு சப்பானி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, பாருங்க ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும், ஒரு முடிவு பண்ணுங்க. பாருங்க அவன் தடுமாறுவான், அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுவான். சும்மாரு யார் எவ்வளவு மோசமான பையனா இருந்தா கூட சார், அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னா தடுமாறுவான் சார். அதுவே அப்பாவை அனுப்பணும்னா அவளை தடுமாற மாட்டான். ஏன்னா அப்பாவுடைய ஹோல்டு ரொம்ப கம்மி, வீட்டுக்குள்ள அப்பாவுடைய ஹோல்டு ரொம்ப கம்மி. ஆனா தாயாருடைய அந்த ஹோல்டு இருக்கு பாருங்க, பிடிமானம் ஜாஸ்தி. இதை நான் இன்னும் உடைச்சு சொல்லட்டுமா? பையனே என்னமோ தப்பு பண்றான், பையன் ஏதோ ஒம்பு பண்றான், அப்பா புத்தி சொல்லணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச 100% அப்பாவுக்கு பையன்கிட்ட பேசவே பயம், பேசவே பயம். புத்தி சொன்னார்னா அவன் இவர் கதையை ஆரம்பிச்சிருவான். அதுக்காக என்ன சொல்லுவார் தெரியுமா? மனைவியை கூப்பிடுவார், ஏய் இங்க வா, இங்க வா, உன் பையன் பண்றதெல்லாம் சரியில்லை, நீ அவனுக்கு புத்தி சொல், இதெல்லாம் வேண்டாம்னு சொல், நீ சொன்னா கேளு, அவனுக்கு போய் புத்தி சொல். அந்த அம்மா கேட்பாங்க, ஏன் நீங்களே சொல்றது? அந்த அம்மாக்கு நல்லா தெரியும் இவர் சொன்னா அவன் கேட்க மாட்டாங்கிறதுக்கு. இப்பதான் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க, ஏன் நீங்களே சொல்றது அப்படின்னு. நான் சொன்ன அவனுக்கு புரியலையா? நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அதை சொல்லுங்க. அந்த அம்மாக்கு அந்த வாக்குமூலம் வாங்குறது அவ்வளவு சந்தோஷம். நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். மன்னிச்சுக்கங்க, 160 ஆம்பளையாவது இந்த வார்த்தையை வீட்டுல யூஸ் பண்ணிருப்போம். நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், பையன்ட்ட நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா நீ சொன்னா கேட்பான். எப்படி சார்? தாயார் சொன்னா கேட்பான், தகப்பன் சொன்னா கேட்க மாட்டான்னு. மகாத்மா காந்தி பையன் கூட கஸ்தூரிபா சொன்னா கேட்பான், காந்தி சொன்னா கேட்க மாட்டான். ஏன்? அம்மாங்கிற ரோல் அப்படி, தாயார்ட்ட அப்படி ஒரு பிடிமானம் இருக்கு. எப்படி வந்தது அது? ஒரே காரணம், அப்பா கான்சியஸ் மைண்ட ரூல் பண்றார், அம்மா தான் சப்கான்சியஸ் மைண்ட ரூல் பண்றா. அதனால தான் அவளுக்கு மகா மாயான்னு பேர். சாஸ்திரத்துல பார்வதிக்கு, சாஸ்திரத்துல பராசக்திக்கு மகா மாயான்னு பேரு. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட ஹோல்டு வச்சிருக்கிறவ தாயார் தான். ஏன்னா நம்ம குழந்தைய தூங்கணும் இல்ல, 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் அம்மா மடியில படுத்திருந்தோம். அவ பால் கொடுப்பா, ஒண்ணு தாய்ப்பால் கொடுப்பா, இல்ல புட்டி பால் கொடுப்பா. கொடுத்துட்டு அந்த குழந்தைய அப்படியே தலையை தடவி கொடுப்பா, இந்த கண்ணத்தை தட்டி கொடுப்பா. 2 மொச்சக்கொட்டை கண்ணை வச்சு அம்மாவை அப்படி பார்க்கும், அப்படி ஆச்சரியமா பார்க்கும். ஒரு சிரிப்பு சிரிக்கும் குழந்தை, தாயாரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும். அந்த சிரிக்கும் போது கண்ணத்தை ஒரு தட்டு தட்டுவா, தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பா. அப்படியே பால் குடிச்சுக்கிட்டே அப்படியே தூங்க போகும், அப்படியே தூங்க போகும். மறந்துடாதீங்க, தூக்கத்தில் நுழைகிற போது யாருடைய முகம் உள்ளே பதிந்ததோ அது கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்குள் அந்த முகம் நுழைந்து விடுவதால் ஒருவனால் தாயாரை மறக்கவே முடியாது. நீங்க சின்ன குழந்தைங்க பாருங்க, அம்மா மடியில படுத்துக்கிட்டு தாய் ஜிமிக்கி எப்படி ஆட்டும், தாயாருடைய காதல் இருக்கிற ஜிமிக்கி எப்படி ஆட்டும். இப்ப விஜய் கூட அவங்க ஆத்தா ஜிமிக்கி ஆட்டுறான் ஒரு விளம்பரத்துல, பாத்தீங்களா? ஒரே ஒரு வித்தியாசம், 2 கோடி வாங்கிக்கிட்டு ஆட்டுறான். அவன் சும்மா ஆட்ட மாட்டான், 2 கோடி கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டுவான் இல்லையா? இப்படி போறான். அந்த அம்மா மடியில படுத்துக்கிட்டு அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு தூங்க போற போது பார்த்ததால ஒரு குழந்தையால தாயாருடைய முகத்தை மறக்கவே முடியாது. காரணம், சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த முகம் ஆளுமை உள்ள போயிடும். இன்னொன்னு சொல்லட்டுமா, ஏன் அம்மா உத்தரவு மீற முடியாது தெரியுங்களா? கர்ப்பத்துல குழந்தை வளரும் போது அம்மா பேசிக்கிட்டே இருக்கிற குரலை கேட்டு 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 தாயின் குரலை மீறுகிற ஆற்றல் குழந்தைக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அது கர்ப்பத்தில் கேட்ட குரல், அது கருவுல இருக்கும் போதே கேட்ட குரல் தாயினுடைய குரல். அதனால தாயோடைய ரோல் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப வாங்க, கான்சியஸ் மைண்ட்ல நீங்க விழிச்சிருந்த ஆயனம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க விழிக்கல அப்படின்னா உங்களால் எந்த தைரியமான மேன்மையான காரியத்தையும் செய்ய முடியாது. இதைத்தான் விழித்தல் என்ற வார்த்தையினாலே விவேகானந்தரும் நம்முடைய வள்ளற் பெருமானும் குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் மேல்நாட்டில் இயேசுநாதரும் குறிப்பிட்டார். அந்த இயேசுவோட வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு சொன்னதை மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. இயேசு சொன்னதை இன்றைக்கு மத பிரச்சாரர்கள் ஒரு அதிசயம் போல் அற்புதம் போல் உளறுகிறார்கள் உளறுகிறார்கள். இயேசு அந்த வார்த்தையை சொல்லல, அவர் சொன்ன அர்த்தமே வேற. ஆனா அது புரிந்து கொள்ளப்பட்ட அர்த்தமே வேற. என்ன? இறந்தவனை எழுப்புங்கள் அப்படிங்கிறார். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். செத்தவன் எல்லாம் இயேசு எழுப்பிட்டு உட்கார்ந்துருப்பாரு அப்படி வள்ளலாரியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படித்தானே? செத்தாரை எழுப்பு வேற ஒண்ணு, செத்தவங்க எல்லாம் பணத்தை கொண்டாந்து போட்டு எழுப்பியான்றான் யாரு? வள்ளலாறு. அவங்க சொன்ன பாஷை வேற. அவங்க பொயட்டிக்கா பேசுறாங்க. பொயட்டிக்கா பேசுறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை வருது, இயேசுவோட வார்த்தை. மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன்,
அவன் முதுகில் கை வைத்தார் இயேசுபிரான். வா, நீ என்னோடு வா, நான் உனக்கு நல்ல மீன்களை பிடிக்கிற வித்தையை கற்றுக் கொடுக்கிறேன். எவ்வளவு நாள் தான் இந்த சாதாரண மீன்களை நீ பிடித்துக் கொண்டிருக்க போகிறாய்? என் பின்னால் வா, உனக்கு மிக நல்ல மீன்களை பிடிக்கிற வித்தையை கற்றுக் கொடுக்கிறேன். அவன் வணங்கினான். போதகரே, நீர் யார், எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய சொற்களை என்னால் மீற முடியவில்லை. நான் கண்டிப்பாக உம்மோடு வருகிறேன், நான் உன்னை பின்னடைந்து வருகிறேன். அவன் புறப்பட்டான். ஊரிலிருந்து மக்கள் ஓடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், யார் பின்னால் போகிறாய்? உன் அப்பா இறந்து போய்விட்டார், அவருக்கான காரியங்களை யார் செய்வார்கள் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள். போதகரே, என் தகப்பனார் இறந்து விட்டார், நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றான் அந்த மீனவன். இயேசு சொன்னார், இறந்தவனை இறந்தவனிடமே விட்டுவிடு. இந்த வார்த்தை ஒரு பொயட்டிக்கான வார்த்தை. இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா. இறந்தவனை இறந்தவரிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா. என்ன சார் வார்த்தை அது? இந்த உலகத்துல அப்பா செத்து போயிட்டாரு, அந்த இறந்தவனை ஊர்க்காரன் விட்டுட்டு வாங்குறாரு. இறந்தவரிடமே விட்டுவிடு. அப்ப ஊர்ல ஓடியாராம் பாருங்க உயிரோட, இவெல்லாம் செத்து போயிட்டவன். இறந்தவனை இறந்தவரிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய். ஏன்? நீ ஒரு குரு கிட்ட வந்து விழிப்படைஞ்சிட்ட, இனிமே நீ மறுபடியும் தூங்க போகாத, நீ உயிரோடு இருக்கிறாய், நீ என் பின்னால் வா. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! இறந்தவனை இறந்தவனிடமே விட்டு விடுங்கள், நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா அப்படிங்கிற இயேசுவினுடைய வசனம் எவ்வளவு மேன்மையான வசனம்! மன்னிக்கவும், கிறிஸ்தவ பிரச்சாரகர்கள் இந்த இடத்தை புரிந்து கொள்ளவில்லை, இந்த இடத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவ்வளவு அழுமையான விஷயம் அது, அவ்வளவு உயர்ந்த விஷயம் அது. இந்த உலகத்துல பல பேர் பிறந்துட்டான்டா, செத்து போயிட்டான்டா, அவன் அதுல இருந்து எழுப்ப வேண்டியிருக்குடா. நீ எழுச்சிட்ட, உன்னை வீழ்ச்சிட்ட, இனிமே நீ அவங்க பின்னாடி போகாது. இது விழிப்பிலேயே பெரிய விழிப்பு. என்ன? அப்பா அம்மா, இந்த உறவு கிரவு இதெல்லாம் ஒரு எல்லை தான் இந்த சரீரத்துல. நீங்க ரமண மகரிஷி கிட்ட போய் சொல்றாங்க, உங்க பர்த்டே கொண்டாடலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரமண மகரிஷி கிட்ட சொல்றாங்க, உங்க பர்த்டே கொண்டாடலாம்னு இருக்கிறோம். அவர் சொன்னாரு, எந்த ஜென்மாவிலேருந்து வச்சுக்கலாம்? எந்த ஜென்மாவிலேருந்து வச்சுக்கலாம்? ஏன் பிறந்த நாள்னு சொன்னா எத்தனையோ ஜென்மம் எடுத்தாச்சு, எந்த ஜென்மத்திலேருந்து ஸ்டார்ட் பண்றது? எவ்வளவு பெரிய கொஸ்டின் அது. நம்ம ஒரு ஜென்மம் இல்ல, ஜென்ம ஜென்மமா பிறந்து வந்துகிட்டே இருக்கிறோம். இது எந்த ஜென்மத்திலேருந்து பிறந்த நாளை கணக்கு பண்றது? அப்ப அவர் விழிச்சிட்டார், அவர் தூக்கத்துல இல்ல, விழிச்சிட்டார். இந்த பிறவி, ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொன்று பதிஞ்சுக்கிட்டே வருது. சார், நம்ம சில காரியம் நம்ம பிளான் பண்ணி செய்ய மாட்டோம், நமக்கு செய்யணும்னு கூட தோணாது. ஆனா அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யாம இருக்க நம்மால முடியாது. அதுக்கு வாசனா அப்படின்னு சொல்றான், பதிவுக்கு வாசனை அப்படின்னு சொல்றான். பதிஞ்சிருக்கு, அது நம்ம ஜீன்ல பதிஞ்சிருக்கு, நம்ம அணுவுல பதிஞ்சிருக்கு. அந்த காரியத்தை செய்யணும்னு வெறித்தனமா தோணுது, ஏன்னே தெரியல, அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு தோணுது. இது ஒரு ஜென்மத்துல பதிஞ்சது இல்ல, பல ஜென்மத்துல பதிஞ்சது. இதே மாதிரி ஞானம், வைராக்கியம், பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கூட பல ஜென்மமாக பதிந்து கொண்டு வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீ பல ஜென்மத்துல பதிஞ்ச பதிவு காரணமா இன்னைக்கு இந்த தவறை பண்ற, இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ற. இதை நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அகத்தாய்வு செய்து, ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்தது, எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது, நான் ஏன் அந்த காரியத்தை பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போ. நான் சொன்னது குடிச்சவனுக்கு தான் போதைங்கிறது இல்லை. இப்ப இன்னொன்னு விஷயம், கோபப்படுறவன்லாம் போதை இல்லாம பேசுறானா? ரொம்ப கோபத்தில் ஒருத்தன் பேசுறான், அம்மா இங்கே லேடிஸ் கம்மியாக தான் வந்திருக்கிறீங்க, அவரே சொன்னார் பெண்கள் அறிவு திருக்கோயிலுக்கு குறைவாக வராங்க அப்படின்னு ஒரு புள்ளி வர சொன்னார், அவங்க கூட வரணும் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்திருக்கிற பெண்கள் குறைவு தான், இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். கோவத்தில் உங்கள் வீட்டில் ஏதோ சத்தம் போடுறான்னு வச்சுங்க, அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார், ஏதோ ஒரு நாள் திடீர்னு திட்டார்னு வச்சுங்க, கொஞ்சம் எல்லை மீறி போகிறார். சில பேர் கோவத்தில் பேச ஆரம்பித்தா அந்த அந்த எல்லை என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், அவங்க பாட்டுக்கு மேலே 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 போயிட்டே இருப்பாங்க. அவர் அது மாதிரி ஒரு மேலே ஒரு எல்லை மீறி போயிட்டார். என்னன்னா, ஒரு ஒய்ஃப்ட்ட என்னென்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, உங்க அப்பனுக்கு அறிவு இல்லைன்ட்டார், இது மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு மனைவிக்கு தன்னை எவ்வளவு பேசினாலும் தாங்கிக்குவா, அவங்க அப்பாவை பேசினா தாங்க மாட்டான். ஏன்? அவங்க அப்பாவை பேசுற ரைட்டு அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய அவங்கள தவிர வேற யாருக்குமே கிடையாது. அது ஷீ இஸ் வெரி கிளியர். பாருங்க, என்ன வேணாலும் பேசுங்க, எங்க அப்பா பேசாதீங்கம்பா. ஏன்? அது எங்க அம்மா டியூட்டி, அப்போ இலாக்கா, அதுல போய் நம்ம தலையிடலாமா? அதான் சொல்றேன், எங்க அப்பா பேசாதீங்க அப்படிம்பா. ஒரு தடவை சொல்ல, உங்க கோவத்தை சொல்ல, உங்க அப்பா மடையண்டி, உங்க அப்பா மடையன், இந்த கோவத்தில் என்ன பேசணும்னு தெரியாது, கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த அம்மா பார்த்தா, சே இனிமே இந்த மனுஷன் பேசக்கூடாது, நாகரிகம் எல்லாம் பேசுறாரு, கை நீட்டி அடிக்க வராரு, இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ட்டு டக்குன்னு உள்ள போயிட்டான். இனிமே அவர்கிட்ட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டு உள்ள போயிட்டான்.
சார் எவ்வளவு கோபத்தில் வளர்ந்தவனுக்கும் ஒரு மணி நேரத்தில் போதை தெளிஞ்சிடும். ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துருந்தவன் யோசிச்சு பார்த்தா, நம்ம ஏன் இப்படி பேசணும், இதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, தெரியாம ஒரு எல்லை மீறிட்டோமே, அவன் மனசுல இப்ப நம்மளை பத்தி இமேஜ் போயிருக்குமே, நம்ம மேல மரியாதை போயிடுமே, அது போயிருச்சு. அந்த மாதிரி காஃபி வைக்கிற முறையிலே தெரியுது, அப்புறம் தலகாணியை கொண்டாந்து போடுற மெத்தட்லயே தெரியுது. எல்லாம் நடக்குது, மரியாதை மட்டும் இவருக்கு இல்லை. சாப்பாடு நடக்குது, ஆனா பேச்சுவார்த்தை கிடையாது. சாப்பாடுலாம் நடக்குது, ஆனா ஒன்னும் கேள்வி முறையா கிடையாது. இப்ப என்ன சொன்னாலும் பதில் கிடையாது. அவன் அப்படி பார்த்தான், ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் வர வழியே இல்லை, 3வது நாள் பார்த்தான், டக்குன்னு சரண்டர் ஆயிட்டான். என்னமோ கோவத்துல தெரியாம இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நீ பேசாம இருந்தா எப்படி? மனுஷன்னா கோவம் வராதா? ஏதோ கோவத்துல அது கோவத்தை சொல்றதெல்லாம் நிஜமா? கோவத்துல சொல்றதெல்லாம் நிஜமா? இல்லம்மா, அதை பெருசா எடுத்துக்காது. அப்படிதான் ஆம்பளை வந்து சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போடுவான். கோவத்துல சொன்னதெல்லாம் பொய், அது பெருசா எடுத்துக்காது. இங்க வந்திருக்கிற பெண்கள் குறைவா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டு போறேன். கோவத்துல சொன்னதுதான் உண்மை. திருட்டு பய இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தான். அந்த கோபத்துல டோர் டபோல்னு திறந்து எல்லாம் வெளியே வந்து கொட்டிருச்சு. இப்ப நான் சொல்றது பொய்யே கிடையாது. அவன் அந்த கோபத்துல சொன்னா பாத்தீங்களா, அவ்வளவும் மனசுல ரொம்ப நாளா வச்சிருக்கிறான். அத சொல்லல, திருட்டு பையன் மறைச்சு 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 வேஷம் போட்டான். இப்ப உடைச்சிட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப கோபத்துல அவன் பேசுனது என்ன? இப்ப குடிகாரம் உளர ஆரம்பிச்சோன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இப்ப கோவத்துல சொல்றதும் குடியில சொல்றது எப்படி ஒண்ணாச்சு? என் வார்த்தை ரொம்ப சிம்பிள். குடி எப்படி ஒரு போதையோ, கோபமும் அப்படி ஒரு போதைதான். குடி எப்படி ஒரு போதையோ, கோபமும் அப்படி ஒரு போதை தான். அந்த கோபத்துல இருக்கிற கிக் இருக்கு பாருங்க, 100 மில்லியில கூட கிடையாதுங்கிறான். கிடையாதுங்கிறான், கிடையாதுன்னு சொல்லல, கிடையாதுங்கிறான். அந்த கோபத்தில் நம்ம கோபத்துக்கு 4 பேர் பயப்படுற போது அப்படி ஒரு போதை ஏறும். அப்படியே நான் சொல்றேன்ல அப்படின்பா. இந்த கோபம் அந்த பாடுபடுத்தும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கோபம் மெதுவா போதையில தானே கொண்டு போய் விடுது. இப்போ கோபத்திலேருந்து வெளியே வரணும், காமத்திலேருந்து வெளியே வரணும், பயத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க விழிப்பு நிலையில் இதுல எல்லாம் வெளியே வர முடியாது. விழிப்பு நிலை இப்ப இருக்கிற நிலை, நான் சொல்றது கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற ஒரு விழிப்பு நிலையில நீங்க தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணி, அதான் அழகா சொன்ன, அகத்தாய்வு பண்ணாம தவம் வராதுன்னாருல. நீங்க உள்ள போய் அந்த உள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தூக்கி அப்படியே குப்பையை தூக்கி வெளியே போடுச்சு. எனக்குள்ள எவ்வளவு பெரிய மோசமான ஜூ இருக்குது, எனக்குள்ள எவ்வளவு மோசமான எண்ணம் இருக்கு, எப்படி எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு அதை எடுத்து தூக்கி வெளியே போட்டுட்டு அவாடா அப்படின்னு அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து குப்பையை தூக்கி வெளியே தள்ளிட்டா, அப்புறம் அந்த அதுல இருந்து முழிச்சு வெளியே வரீங்க பாருங்க. அந்த விழிப்பு தான் உங்களை ஞானியாக ஆக்க முடியும். ஏன்னா அது உள்ள நீங்க அப்படியே சிக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னதான் வெளியில பூஜை பண்ணாலும் என்னதான் சாமி கும்பிட்டாலும் என்ன ஆகும்னு கேட்டா, நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே உள்ள இருந்து அதை எழுந்து உட்காந்து. நான் இப்படி சொன்னா பல பேர் வருத்தப்படுவாங்க. எவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் காமத்துல வீணா போயிருக்காங்க பாருங்க, எடுத்து வரலாறு படிங்க. நீங்க ஆழ்வார்கள் வரலாற்றுல இல்லையா, நாயன்மார்கள் வரலாற்றுல இல்லையா, திருநீலகண்டம்னு நாமத்தை சொல்லக்கூடிய பக்குவம் பெற்ற ஒருத்தர் பிராஸ்டியூட் வீட்டுக்கு போயிட்டு வரலையா? நம்ம சும்மா கதையில எல்லாம் பூசத்த கூடாது. அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் தெருவழியா போனாரு, அவ எச்ச துப்பிட்டா, இப்பெல்லாம் கதை கொண்டாடுறா கிடையாது. சேக்கிழார் பெரிய புராணத்தை கிளியரா எழுதுறார். பெரிய சிவனடியார் தான் திருநீலகண்ட நாயனார், ஆனா இன்பத்துறையில் எளியராகி. He was very weak in sex. He was very weak in sex. ஓபனா அட்மிட் பண்றார். அவர் திருநீலகண்டரு, சாமி கும்பிடுறாரு. விப்ர நாராயணர் தாசி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. யாரு? விப்ர நாராயண் ஆழ்வார். ஆழ்வார் தாசி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. கதவை தர, கதவை தர, கதவை தர, நான் உள்ள வரணும், உன்னோட இருக்கணும் அப்படின்னு வெக்கத்தை விட்டு பிச்சை எடுக்கிறாரு. இதுல பெரிய கூத்து, காசு கொடுக்காம உள்ளோட மாட்டேன்ட்டா. இதுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் போய் பணம் கட்டிட்டு வந்தார். ஏன்னா இந்த பயலை திருத்தணுங்கிறதுக்கு அவருக்கு தலையெழுத்து கோயில் தங்க வெட்டில் இருக்கு இல்லையா, தங்க வெட்டில கொண்டு போய் உள்ள கொடுத்து அந்த பயலை உள்ள விடு அப்படின்றார். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, இவ்வளவு பெரிய லெவல்ல மேல போனவங்க மனசுல கூட காமம்ங்கிற அழுக்கு இருக்கு. அது இன்னைக்கு பதிஞ்சது இல்ல, அது எப்பவோ பதிஞ்சது. ஜென்ம ஜென்மமான யாத்திரையில எப்பவோ பதிஞ்சது. இன்னும் சொல்ல போனா அப்பனும் ஆத்தானும் சந்திச்சு கரு உண்டான போது பதிஞ்சது. அது இவர் எப்படி மாத்த முடியும் சார்? அட் த டைம் ஆஃப் மேக்கிங், நான் உண்டாகிற போது வார்த்தை கவனிங்க, நானே அப்ப இல்ல,
எங்க அம்மா உடம்புல பாதி, எங்க அப்பா உடம்புல பாதியா இருக்கிறேன். நான் இணைஞ்சு எங்க தாயார் கருவுல வந்து ஒன்னா உண்டாகிற போது, நான் உண்டாகிற போது அப்பங்கிட்டே இருந்து 10 விஷயம், ஆத்தா கிட்டே இருந்து 50 விஷயம், அப்பங்கிட்டே இருந்து 50 விஷயம் சேர்ந்து தானே சார் வந்திருக்கிறேன். அது எங்க அப்பாவுக்கு எந்த, அவங்க அப்பா எத்தனை அப்பாட்டே இருந்து வந்தது, பரம்பரை பரம்பரையா மேல போற இடத்துல இருந்து வந்திருக்கலாம். யாரு கண்டா? அது எதை எடுத்துக்கிட்டு வரணும்னு யாருக்கு தெரியும்? நம்ம பரம்பரையில ஒரு கொலகார தாத்தா இருந்து குடியெடுத்திருப்பான். அந்த தாத்தா எவனையும் விட்டுட்டு நம்ம மேல வந்து உட்கார்ந்துருப்பான். வரிசையா 3 தலைமுறையை விட்டுட்டு நம்ம ஜீன்ல ஏறி வந்து உட்காந்துக்குவான். நமக்கு யாரையாவது கொலை பண்ணணும்னு தோணும். நம்ம எவ்வளவோ அடக்கி அடக்கி வச்சிருந்தா கூட யாராவது ஒத்துறையாவது கொலை பண்ணணும், ஒரு நாளாவது கொலை பண்ணணும்னு அந்த தாத்தா உள்ளேந்து ஜீன்ல இருந்து குடு 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 குடுன்னு உட்காந்து பண்ணிட்டே இருப்பான். இவனை எப்படி ஜெயிக்கிறது? இவனை எப்படி ஜெயிக்கிறது? சார், மரபணுக்களின் பிடியிலிருந்து நான் விடுபட்டால் ஒழிய, மரபணுக்களின் பிடியிலிருந்து நான் விடுபட்டால் ஒழிய அந்த உணர்வை என்னால் வெல்ல முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் உடம்பல்ல, நான் மனம் அல்ல, நான் உடம்பல்ல, நான் மனம் அல்ல, நான் உடம்பையும் மனத்தையும் கடந்த புத்தி அறிவும் அல்ல, நான் உடம்பல்ல, மனம் அல்ல, அறிவும் அல்ல, இவற்றை சாட்சி மாத்திரமாக பார்க்கிற ஆன்மாதான் நான் என்று விழிப்படையாத வரை ஒருவன் தன் சுய துக்கங்களை வெல்ல முடியாது. இவைகளை சாட்சி மாத்திரமாய் பார்க்கிற ஆன்மாவன்றி நான் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற தெளிவு பெற்றால் மட்டுமே உங்க ஜீன்ல இருந்து ஏற்படுற ஒரு ஆசையை நீங்க ஜெயிக்க முடியும். இல்லாட்டி எப்படி ஜெயிக்க முடியும்? அது உள்ளே இருந்து கொட 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 குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை வெல்லுவது முடியலையே. விரதம் இருக்கிறேங்கிறான், விரதம் இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பாடகர் சார், அவர் அந்த காலத்தில் பக்தி பாட்டெல்லாம் போடுவார். நானும் அவரும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, காலையில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். அவர் வந்தார். வந்த உடனே சொன்னாங்க, அருமையான டிஃபன் சாப்பிடுவாங்கன்னாங்க. அவர் டக்குன்னு ஒரு ஸ்லிப்பில் ஒரு வாட்ஸ், கிருத்திகை விரதம் நான் சாப்பிட மாட்டேன், கிருத்திகை விரதம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னார். அவருக்கு தபேலா வாசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், பயங்கரமான ஆள். அவன் அப்பதான் சாப்பிட்டு உள்ளேருந்து வந்தான். அவன் சொன்னான், அண்ணா இந்த மாதிரி கேசரி உலகத்தில் கிடைக்காது, பாருங்களேன் இந்த வாசனையை மட்டும் பாருங்களேன். சாப்பிட்டுட்டு வந்து அந்த கை கழுவி இருக்கான், ஆனாலும் அந்த வாசனையை கொண்டாந்து மூக்கு கிட்ட இப்படி வச்சு இந்த கேசரியோட வாசனையை பாருங்களேன், இந்த மாதிரி வாசனை எங்கேயான்னு நீங்க பார்த்துருக்கலாம் பாருங்களேன் அப்படின்னு மூக்கு கிட்ட வச்சு இப்படி பாருங்க அப்படின்ட்டு. ஸ்வீட் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க, நீ கிருத்திகை தானே, முழுக்க பட்டி கிடக்க வேண்டியது தானே, அப்புறம் என்ன கேசரிக்கு மட்டும் சரி சரின்னு சொல்றீங்க, கேசரியை மட்டும் சரி சரி அப்படின்னா. அவன் சொன்னான், அதுக்காக கேசரியோட நிறுத்தப்படாது, அந்த பொங்கல்ல ஒரு முந்திரி பருப்பு போட்டிருக்கா பாருங்க, முழுசு முழுசா முந்திரி பருப்பு, அது மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப என்ன டிஃபன் சாப்பிடுன்னு சொல்றியா? அவன் எங்க சொல்றான், அவர் ஆசை சொல்லுது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 4 நிமிஷம் ஆன உடனே சரி இன்னைக்கு காலம்பரை இப்ப இது இருக்கா இல்லையா, சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்லை, என்ன சுவாமி என்ன கோச்சுக்கோ போறார், சாப்பிட்டு போயிட்டார். இன்னைக்கு கிருத்திகை விரதம்னு சொன்னவரை கவுத்துட்டான். சும்மா அந்த வாசனையை காமிச்சான் பாருங்க, கவுத்துட்டான். இப்ப சாப்பிடுங்கிற ஆசை உடம்புல ஊறி இருக்க, நீங்க என்ன வெளியில இருந்து தடுத்து நிறுத்தினாலும் அது ஜெயிச்சிட முடியுமா? அது விரதம்ங்கிறது ஒரு போர்வை தான். விரதத்தை தாண்டி நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. நான் எடுத்த முடிவிலிருந்து, நான் அறிவித்த உறுதியான முடிவிலிருந்து நான் விலகினால் என்னாலேயே நான் மதிக்கப்பட முடியாத ஒருவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா நான் தப்பட முடியாதுல்ல. கிருத்திகை மேல பழி போடக்கூடாது. கிருத்திகை என்ன பண்ணும், மாசம் மாசம் வரும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் சரியா இருக்கணும். என்ன, நான் சாப்பிடறது இல்லைன்னா சாப்பிடறது இல்லப்பா, சாப்பிடறது இல்லைன்னா சாப்பிடறது இல்லப்பா. சார் எங்க அப்பா அப்படி விரதம்லாம் இருக்க மாட்டார், ஆனா அவருடைய டெய்லி 4 இட்லி மிளகாப்பொடி, அவருடைய டிஃபன் அதான், வேற எதுவுமே சாப்பிட மாட்டார். 4 இட்லி மிளகாப்பொடி. காலம்பர சாப்பாடுனா சாதம் 11 மணிக்கு சாப்பிடுவார், கொஞ்சோண்டு ஒரு சாதம் தான் சாப்பிடுவார். சில நாள் எப்போது அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடும், அப்படி அண்ட சராசரமே சுத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த மனுஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா, நல்லா இருக்குன்னு புருஷன் சொல்லிட்டானேங்கிறதுக்கா இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா. எங்க அப்பா கேட்பார், அறிவு இருக்கா உனக்கு, நல்லா இருக்குங்கிறதுக்காக கூட திங்க முடியுமா, வயிறு என்ன அகலமாயிருமே, நல்லா இருந்தாலும் அவ்வளவுதான், நல்லா இல்லாட்டாலும் அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்டபர்னா இருப்பார். ஒரு சம்பவம் சொல்லணும். பொள்ளாச்சி மகாலிங்கம் சுவாமி அபேதானந்தா, திருவனந்தபுரம் ஆசிரமம் சுவாமி அபேதானந்தா, தவத்திரு சுந்தர சுவாமிகள், கோமாரமட சுந்தர சுவாமிகள் எங்க அப்பா, எல்லாரும் அவினாசி கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கந்தசாமி கவுண்டர், அவினாசி கந்தசாமி கவுண்டர் வீட்டில் டிஃபன் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்காரங்க வீட்டில் மார்னிங் டிஃபன்னா கோதுமை ரவை உப்புமா இல்லாமல் இருக்காது.
அந்த கொங்கு நாட்டுக்கும் அந்த கோதுமை ரவைக்கும் அப்படி என்ன ஒரு பந்தமோ, அது அது ஆண்டவனால் எழுதப்பட்டு விட்ட ஒரு பந்தம் இல்லைங்களா. இந்த கோதுமை ரவை உப்புமா வைக்கிறாங்க, கொண்டாந்து எங்க அப்பாவுக்கு வச்சாங்க. எங்க அப்பா கொஞ்சம் சாப்பிட்டார் முதல் தடவை. ரெண்டாவது தடவை பரிமாறும் போது போதும் போதும் அப்படின்னா போதும். எங்க அப்பா போதும் பரிமாறுறவர் கவனிக்கல, மதிக்கல, அவர் பாட்டு போடுறாரு. எங்க அப்பா சொன்னதுதான், வானானா வானானா அப்படியே உட்காந்துட்டாரு எங்க அப்பா. அடுத்த அபேதானந்தாவுக்கு பரிமாறுறான். அவர் ஏன்னா அவர் சாப்பிடும் போது பேச மாட்டார், அவருடைய கொள்கை சாப்பிடும் போது பேச மாட்டார். அவன் பரிமாறும் போது அப்படின்னா பாருங்க, அவன் தான் வார்த்தையால சொன்னாலே மதிக்க மாட்டேங்க, அப்புறம் எப்படி மதிப்பேன், தட்டிட்டான் அவன் பாட்டு. சுவாமி அபேதானந்தாவுக்கு இன்னொரு கொள்கை என்ன தெரியுங்களா, சாப்பாட்டு இலையில எது வச்சாலும் வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்ப அவர் வசமா சிக்கிட்டார், சாப்பிடும் போது பேச மாட்டார்னு ஒரு கொள்கை, சாப்பாட்டு இலையில எது வச்சாலும் மிச்சம் பண்ண மாட்டார்னு ஒரு கொள்கை. ஒரு கொள்கை வச்சவனே இந்த நாட்டில் உருப்படுறது கஷ்டம், ரெண்டு கொள்கை வச்சவன் என்ன கதிக்கு போவான். அவன் உப்பா தள்ளிட்டான். ஒண்ணு சுவாமி அபேதானந்தா அப்படி அப்படின்னு போட்டான் அப்படின்னு. ஆனா சுவாமி அபேதானந்தா ரெண்டாவது கொள்கை காரணமா சாப்பிடுறாரு, அதை எடுத்து சாப்பிடுறாரு. எங்க அப்பா கம்முன்னு உட்கார்ந்து இருந்தார். அருட்செல்வர் மகாலிங்க ஐயா பார்த்தார், எங்க அப்பா பார்த்து கேட்டார், ஏன் உப்புமாவை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. எங்க அப்பா சொன்னார், நான் வேஸ்ட் பண்ணலீங்க, அந்த பரிமாறினவர் தான் வேஸ்ட் பண்ணார், வேணும்னா அவரை கூப்பிட்டு விசாரிங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இனிமே அவரை கூப்பிட்டு விசாரி. மகாலிங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். சொன்னாரு, சுவாமி கூட வேண்டான்னு தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் போட்டுட்டான், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடுறாங்க, நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. எங்க அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், அவர் சாமியாரு, அவருக்கு உயிர் மேல ஆசை கிடையாது, நான் குடும்பஸ்தர், உப்மா எங்க வேணாலும் கிடைக்கும், உயிர் அப்படி கிடைக்கும். அபேதானந்தா சிரிச்சு அந்த உப்மா எல்லார் இலையிலும் போய் விழுந்து, வாயில உப்மா சிரிச்சு விட்டார் டக்குன்னு, அப்படியே எல்லார் இலையிலும் போய் அது விழுந்து, அதாவது பயங்கரமான காட்சி. எங்க அப்பா வானானா வானம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய நிலையில நம்முடைய அந்த ஒரு விஷயம் அதில் நம்மளால உறுதியா இருக்க முடியல அப்படின்னா, நம்முடைய மனம் விழிப்படைய வேண்டிய நிலையில் விழிப்படையவில்லை அப்படின்னு பொருள். அதாவது கான்சியஸ் மைண்ட்ல விழிப்பு இருந்தா போராது, சப்கான்சியஸ் மைண்ட் அறியாம என்ற தூக்கத்திலிருந்து விழிப்படைய வேண்டும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதை கவனிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. யாரும் சுய நினைவோடு சிகரெட் பிடிக்க முடியாது, இது ஒரு சூத்திரம். யாரும் சுய நினைவோடு சிகரெட் பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்கிற எல்லாருமே மெக்கானிக்கலா தான் பிடிப்பாங்க. எப்படிமா நீ என்ன பண்ற அப்படிங்கறது அப்ப தெரியுமானா தெரியாது. ஏன் தட்டுறாள், என்ன இருக்கு தட்டுறதுக்கு, உண்டியல தட்டுறதுக்கு, அதுல நல்ல கவனிங்க. ஒரு விழிப்புணர்வோடு நான் இப்போது சிகரெட் பெட்டியை எடுக்கிறேன், அதிலிருந்து சிகரெட்டை வெளியில் எடுக்கிறேன், இந்த கொல்லிக்கட்டையை இப்போது பற்ற வைக்கிறேன், எனக்கு நானே ஈமக்கிரியை செய்து கொள்கிறேன், என் பிள்ளை கொள்ளி வைப்பானோ இல்லையோ என்பதற்காக நானே எனக்கு கொள்ளி வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சிகரெட்டை பிடிச்சான்னா அடுத்த நாள் குடிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, நீங்க விழிப்புணர்வோடு அந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா இது இருமல் வரும், கெடுதல்னு தெரியும், உள்ளே இருந்து தள்ளும். உண்மையான விழிப்புணர்வோடு செஞ்சீங்கன்னா உள்ளே இருந்து இது கெடுதல் அப்படின்னு அது வெளியே தள்ளும். விழிப்புணர்வற்ற நிலையில் தான் ஒருவன் சிகரெட் பிடிக்க முடியும், விழிப்புணர்வற்ற நிலையில் தான் ஒருவன் மது அருந்த முடியும், விழிப்புணர்வற்ற நிலையில் தான் ஒருவனால் கற்பழிக்க முடியும். விழிப்புடைய ஒருவனால் விருப்பமில்லாத பெண்ணை ஒருபோதும் தன்னோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு இன்பம் அனுபவிக்க முடியாது. விழிப்புடைய ஒருவனால் ஒருபோதும் அதை செய்ய முடியாது. விழிப்படையாத ஒருவன் தான் கற்பழிக்க முடியும். விழிப்படையாத மிருகம் தான் 5 வயது குழந்தையோடு இந்த உறவில் ஈடுபட முடியும். குழந்தை, பிஞ்சு குழந்தை எடுத்து கொஞ்ச வேண்டிய கடவுள் தோணாதா? தோணலையே. ஒரு மிருகத்தனமான எண்ணம் வந்துருச்சு. அப்ப நடந்து கொண்டான 5 வயசு குழந்தை கிட்ட. ஏன் நீங்க டெல்லியில ஒருத்தரை பத்தி சம்பவம் போட்டிருந்தா ஐயோ சகிக்க முடியும். இன்னைக்கு குழந்தைங்க எப்படி இருக்கு தெரியுங்களா? 2.5 வயசு சார் ஒரு பொன் குழந்தை. முந்தா நாள் நடந்த சம்பவம். 2.5 வயசு ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள நுழையிற எலக்ட்ரீஷியன் அந்த குழந்தைய பார்த்தோம். எந்த குழந்தைய பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு பிரியம் வரும் இல்லையா? பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிற. பாப்பா உன் பேர் என்ன? அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுது, இந்த மாமா நல்ல மாமாவா கெட்ட மாமாவா? நாங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். இந்த மாமா நல்ல மாமாவா கெட்ட மாமாவா? முகத்தை திருப்பிக்கிட்டே கேட்குது. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அந்த எலக்ட்ரிஷியன், அம்மா நான் நல்ல மாமா தான்மா அப்படின்னா.
எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கெட்ட மாமாவோட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. 2.5 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் நெருக்கடி பாருங்க. இவங்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதான்னு அந்த குழந்தைய யோசிக்க வைக்க வேண்டிய அளவுக்கு நம்ம தள்ளிட்டோம். அப்ப எவ்வளவு மோசம். ஆட்டோ ரிக்ஷால பொன் குழந்தைங்களை அனுப்ப முடியல சார். சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல சார். ஆட்டோ ரிக்ஷால எல்லாரும் கெட்டவங்க நான் சொல்லல, ஆனா ஒருத்தர் 2 பேர் கெட்டவனா போயிட்டதால ஆட்டோ ரிக்ஷால பொம்பளை பிள்ளைய ஏத்தி அனுப்புறத கூட மறுபடியும் படிக்க வைக்க வேண்டாமோன்னு எல்லாம் யோசிக்கிறான் சார். எவ்வளவு நடந்து போச்சு சொசைட்டில. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த எண்ணங்கள் மனதுல அவ்வளவு அழுத்தமா தவறா புதைந்திருக்கு. நான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் படிச்சேங்க. பிற்காலத்தில் சிகரெட் பிடிக்கிறான் பாத்தீங்களா? சிகரெட் பிடிக்கிறவன் என்ன விஷயத்துல மயங்கி இருக்கிறான், என்ன இழப்பல இருக்கு அப்படின்னு சைக்காலஜில ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இளம் வயதில் தாய்ப்பால் மறுக்கப்பட்ட ஆண் குழந்தைகள், இளம் வயதில் தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் வயதான பிறகு சிகரெட் பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். உளவியல் ஆய்வு. இளம் வயதில் தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் மறந்துடாது. ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிற போது கிடைக்கிற அந்த வாய்க்கு இருக்கிற சுகம், வெதுவெதுப்பு, அந்த அன்பு எல்லாமே சிகரெட்டுக்குள்ளே அவனுக்கு கிடைக்குது. வெதுவெதுப்பு, சூடு, அந்த அந்த நிலை. அப்ப சிகரெட்ல தாய்ப்பால் குடிப்பதை இழந்த குழந்தைகள் பின்னாடி குடிக்கிறாங்க. அந்த வயசுல மனசு இழந்த சுகத்தை இப்ப தேடுது சார். ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான் சார். என்ன, உனக்கு சிகரெட் பிடிக்குதா, வெளியே வரணுமா, நான் சொல்றது பண்ணு, ஃபீடிங் பாட்டில் வாங்கிக்கோ, அதுல வெது வெதுப்பா பால் ரொப்பிக்கோ, போர்வையை போத்திக்கிட்டு நீயே குடி. போர்வையை போத்திக்கிட்டு என்ன டாக்டர் நான் சொல்றது ட்ரை பண்ணு. ஒரு 3 மாசம் நீ பாட்டுக்கு ஃபீடிங் பாட்டில் போர்வையை போத்திட்டு குடிச்சு பாரு. அவன் சிகரெட் பிடிக்கிறத விட்டான். ஏன்னா அவனுடைய மனசுல அந்த திருப்தி, அந்த அப்ப ஏற்பட்ட அந்த ஏக்கம், அன்னைக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் தான் அது உள்ளுக்குள்ளேயே சுத்தி 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 வந்து இன்னைக்கு அப்படி வெளிப்படும். அப்போ ஆழ்மனதில் இருக்கிற எண்ணங்கள் நம்முடைய வாழ்வை சீர்குலைக்கின்றன அல்லது சிறப்பாக்குகின்றன. அது நல்ல எண்ணம் இருந்தா ரொம்ப சிறப்பாக்கிடும். அதுல ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் இருந்தா அது வாழ்க்கையை அப்படியே வீணாக்கிடும். அப்படி நம்முடைய சொல், செயல் எல்லாத்திலையும் கோபம், பயம், கவலை எல்லாமே நமக்கு தெரியாது. ஏன் பயப்படுறோம் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம குழந்தைங்க கிட்ட இப்படி ஒரு லைட் போட்டிருக்கு, இங்க இருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு வா அப்படின்னா அப்படியே போகும். நல்லா கவனிங்க. லைட் இருக்கு, ரூமுக்கு போயிட்டு வா, லைட் ஆஃப் பண்ணிட்டு வான்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். ஆனா இருட்டா இருக்கிற ரூம்ல போய் உள்ள போய் லைட் போடு அப்படின்னா போகாது. பயமா இருக்கு அப்படிங்கும். ஏன் இருட்ட பார்த்தா பயம்? நம்ம நம்ம பெரியவங்க எல்லாம் கேட்போம், ஏன் பயப்படுற? அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அப்புறம் நீ பாட்டுக்கு உள்ள போய் லைட் போட வேண்டியதானே. எனக்கு இருட்ட பார்த்தா பயமா இருக்கு குழந்தை சொல். இது என்ன சொல்றான்? இருட்ட பார்த்தா பயம்ங்கிறது இந்த குழந்தையோட குவாலிட்டி இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காட்டுல இருந்தோம். காட்டுல நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டோம். புலி, சிங்கம் எல்லாத்தையும் ஜெயிச்சோம். ஆனா ஒன்ன ஜெயிக்க முடியல. என்ன? ராத்திரி ஆயிட்டா தூங்கும் போது ஒரு பாம்பு கடிச்சுட்டா என்ன பண்றது நமக்கு தெரியல. இருட்டா இருக்கு, நமக்கு வெளிச்சம் தெரியாது. அப்ப லைட் கிடையாது. இருட்டு குகையில தூங்கும் போது ஒரு பாம்பு வந்து கொத்திட்டா, ஒரு விஷஜந்து கடிச்சுட்டா நம்மளால என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. பாருங்க, இந்த இருட்டு என்பது பயத்துக்குரியது என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம வாழ்ந்த போது நம்முடைய மனசுல பதிஞ்சது. இன்னைக்கு லைட் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு,